12:30 ஆச்சு. அடுப்புல உள்ளத பாரு. சரி நான் போய் சாய்க்கிற போட்றாங்க. ரத்தத்துக்கு பருப்பு போட்டுருக்கேன், உல வச்சு அரிசி போட்டுருக்கேன். அம்மா பாத்து பக்குவமா பண்ணு. நானும் போய் ஹெல்ப் பண்றேன். போன டைம் வாயில வைக்க முடியல. வாயில வைக்க முடியல. நல்லா சமைப்பாளே. அதுதான் சரி வாயில வச்சு நல்லா இருந்தா அதே நான் கூட போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சோமரி பிடிச்சுல அடி வச்சிருவா. அதையும் பாத்துக்கோ. அப்பா அத போறேன். அதையும் சமைக்க சொல்லு. இருந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன். அம்மா வீட்டுல சாப்பிடுறதுக்கு யாரு கேள்வி கேட்க போறா? கல்யாணம் பண்ணி வந்தவல்ல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பா. அது பெருசா இந்த குடும்பத்துக்கெல்லாம் போயிருக்கணும். நாங்களுமே வாரோம் இத்தனை வருஷமா. நீ எல்லாம் என் குடும்பத்துக்கு வந்திருக்கணும். அப்பதான் தெரியும் என்னன்னு வாழ்க்கை. அது என்னம்மா ஆளாளுக்கு நீ என் குடும்பத்துக்கு வந்திருக்கணும், என் குடும்பத்துல வந்தா பயங்கரமா இருக்கும், என் குடும்பத்துல வந்தா எங்க மாமியார் பயங்கரமா இருக்கும் அப்படின்னா என்ன? இப்படி அந்த பிள்ளைய போட்டு பயன்படுத்தலாம் என்னமா அர்த்தம்? புதுசா வந்த பிள்ளை, அவளுக்கு ஒரு விவரம் சொல்லி நம்ம தானே பக்குவமா வைக்கணும். என்ன புதுசா வந்தவ? நீங்க என்னடா என் மாமனார்னா ஆத்தி என் மாமியார்லாம் விஷம் வச்சிருவா அப்படின்னா பயப்பட மாட்டா? அங்க இருந்து ஓட்டுற மாதிரி எல்லாம் ஒன்றாட்டி ஓட்ட மாட்டோம். புள்ள வருதுன்னு சொல்லி கறிமீன் எடுத்துட்டு வச்சாரு, கூட்டு வச்சு கும்மி எடுத்துக்கிட்டு இருக்கா. நீனு போய் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏன் கத்திரிய? அடுப்படிக்கிறேன் நிக்கிறா. அவளுக்கு காது கேட்காது. அது காது கேட்காதா? காது கேட்காத அந்த பேச்சு பேசுறது வந்துட்டு கால் பேசுறத கேட்க மாட்டா. சரி அப்ப குத்தி காட்டுது கால். அப்படி சொல்ற காலே படல அப்படிங்குது. அது அதுக்கு மேல இருடா. கல்யாணம் பண்ணி வந்து எத்தனை மாசம் ஆச்சு உன் பொண்டாட்டி? நான் 3 மாசம் ஆச்சு. தாலி கட்டுறதுக்கு வந்து என்ன இல்ல? ஆமாண்ணா. உங்க ஏதாவது வேறுபாடு பார்த்தாளா? பார்க்கல. அப்பேற்பட்டவளுக்கு என்ன பண்ணிருக்கணுவா? அடிக்கடி போன் பண்ணி பேசிருக்கணும்ல. ஆமா. நாத்தனா பிள்ளைன்னு அவளுக்கு ஆசை வேணாமா, பாசம் வேணாமா? வேணாம். இருந்துச்சா? எத்தனை அனுப்புங்க உட்காந்துட்டு பேசிருக்கேன் மகளுக்கு. இல்லம்மா ஒரு நாளே இல்ல. அத்தை நாத்தனாவ பேசுறாங்க சொல்லிட்டாங்க. நான் 2 வார்த்தை கேட்டிருக்காளாவா? கேட்டதில்ல. நான் பாத்துருக்கேன். கேட்டதில்ல. அதுக்கே நான் வச்சிருக்கேன். இல்ல நம்பரு ஏண்டா அத்தாச்சியில பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காளா? நான் சொன்னதில்ல. அப்புறமா ஆனா நான் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கேன். மிரட்டுறா நீ எனக்கு சொல்லாதேடா. உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். எனக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்கறது பிடிக்காது. அதனால உள்ள வச்சு கேட்டு தள்ளிடுவேன். நான் ஒரே தள்ளா. யாரு? ஒரே தள்ளா தள்ளிடுவேன். இதெல்லாம் ஏன்ட்ட பேசாத. நான் நம்பவே நினைச்சேன். நீ உன்னை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஆம்பளை கிட்ட சொல்லக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட சொன்னேன்னு வைக்கி இருக்குன்னு உன்னை சேர்த்து இறுக்கிவிடுவாரு. நம்மளோட பிள்ளை நம்மளே சொல்லி அந்த ஆளுக்கு சண்டை முட்டி விடக்கூடாது. அப்புறம் வாட்டுக்கு நம்ம கருக்கு புருக்குன்னு என்ன பேசிக்கிட்டாருனாக்கா பிள்ளை நொந்து போயிருவேன் அப்படின்னு நினைச்சு நான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி மூடி மறைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது விடுங்க. அது டாபிக் விடுங்க. சமைக்கிட்டு விடுங்க. என்னம்மா ஏமா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? கத்தால சும்மா அந்த பிள்ளைய வந்த புதுசுல கல்யாணம் பண்ணி இப்பதான் வந்திருக்கு. அந்த பிள்ளைய போய் நொட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே சொல்லலையே. ஒண்ணுமே சொல்லலையே. என்ன ஒண்ணுமே சொல்ல? வார்த்தைக்கு வார்த்தை அந்த பிள்ளைய வந்துட்டு என்ன சொன்னாங்க? இப்படி என்ன சொல்ல? இந்தடா நான் கடுப்பாயிருவேன் பாத்துக்க. அம்மா நீங்க எது சொன்னாலும் மொழிகிட்டே இருக்காண்டி. அவன் முழுகுறான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? இன்ன இருந்து எனக்கு ஒரு போன் பண்ணல கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து. நீங்க ஏன் பிரஷர் ஏத்திக்கீங்க நான் கேக்குறேன். நீங்க வரைக்கும் அமைதியா குடுக்குற சாப்பிட்டு இருங்க. அவன் என்ன பண்ண நினைக்கிறானோ பண்ணிட்டு போட்டோம். என்ன பண்ண நினைக்கிறேன்? சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதானே இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை சாப்பிட எங்க யாரையும் பிடிக்கலையா அவனுக்கு? ஐயோ இப்ப என்ன இப்படி மாதிரி பொண்டாட்டி வந்ததால பிடிக்கல நான் சொல்லவே இல்லையே. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லி நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லலையே நீ? எதை பேசுறாலும் பொண்டாட்டி பக்கமே தள்ளி விடுறீங்க. இல்லதா இப்ப நீ வந்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இருக்கு. அதனால சூசைட் ஏப்பா நான் வந்தது பிடிக்கலையா? இல்ல வேலை எக்ஸ்ட்ரா போயிருச்சா உங்க வீட்டுக்குள்ள? இல்ல நீ எதுக்கு இந்த வார்த்தை கேட்ட? என் புள்ள வந்தா நீ கேட்டியா? நீ மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை மன்னிச்சிருங்களேன். இந்தா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காத்தா. நான் உங்க அப்பாட்ட சொல்றதே இல்ல. அவர் ஒரு கோபக்காரர். ஏதாவது ஏட்டிக்கு முட்டி என்ன சொல்லி தொலைச்சாருனாக்கா சங்கடப்படுவேன், மனசு வேதனைப்படுவேன். நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். மனசு வேதனைப்படுவேன் பொறுமையா பேசுறீங்களா? 2 பேரும் மனசு வேதனைப்படுவேன் ரொம்ப பொறுமையா பேசுறீங்க. அப்புறம் என்னடா பண்ணிக்கிருக்கோம்? வந்ததுல இருந்து நீ தான் போய் தண்ணி குருடின்னு கத்துறாங்க. இல்லன்னா எங்க அம்மா கத்துறாங்க. அவ வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரிதான் நின்றா. அப்புறம் எப்படி நின்றா? வந்தவொடனே வாங்கன்னு கேட்டாளா இல்லையா? நான் கேட்டாப்பா நல்லா கேட்டா. சிரிச்சாளாவா? வாங்கன்னு கேட்கும்போது சிரிச்சிருப்பாமா. சிரிக்காத அப்படிமா வாங்கன்னு கேட்டிருப்பா. இல்ல வாங்க அப்படின்னு கேட்க முடியுமாமா? இதுக்காண்டியும் வீட்டுக்குள்ள கேமரா வச்சு உன் மொண்டாட்டி நடக்கிறதெல்லாம் காமிக்காங்க. என்ன இப்படி பேசுறீங்க? தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா இதை விட ஒரு மருமக என்ன பண்ண? ஆனா நான் தான் கத்துனேன். தங்க தங்கமா விழுந்துருவேமா? சரி விடுத்தா. இல்ல எனக்கு என்னன்னா அப்பா கூப்பிடா பாப்போம். எனக்கு என்னன்னா இருங்க இந்த மாதிரி என் புருஷன் தங்க இருந்திருக்கேங்கிறீங்கல்ல. இப்ப அந்த பிளேட் நான் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. உங்க புருஷன் மட்டும் அந்த மாதிரி இருக்கணும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? அதனால எங்க வீட்டுக்கு வர என் நாத்தனா வராங்களா? அப்படிலாம் பண்ணலப்பா.
இந்த வாரம் சொன்னதுக்கு இந்த அளப்பறையா வந்ததுல இருந்து எங்க அம்மா வாழ்வாலும் கத்திக்கி இருக்காங்க. அதுக்காக நான் வந்து என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றேன். அவ தப்பு பண்ற நேரம் அடிச்சு வெளுக்கிறேன். யார் நீப்பா? நாங்க வெளுக்கலாம் சொல்லலப்பா, இந்த பாவத்தை வேற சேர்க்காதப்பா எங்க மேல. இல்ல நான் வந்து ஒரு சில நேரம்லாம் வந்து அவ மேல சமகாண்டாய் அடிச்சு வெளுக்கிறேன். சரி புதுசா வந்த புள்ள அடிக்கிறனால அவ வாட்டுக்கு பயந்து நீ போப்பா, நீ போ. போவா. நீ இருப்பா. அவ கூப்பிடுறா, போப்பா. போப்பா, போப்பா. போப்பா, போப்பா. முதல்ல போப்பா, பின்னாடி போப்பா, அதாப்பா முக்கியம். பின்னாடி போல. இல்ல இல்ல போறேன், அததான் சொன்னேன் நானு. போ, பிரச்சனை வேணாம். எங்களேட்டி உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேணாம் அதாப்பா சொன்னோம். பெஞ்சனத்துல பார்த்து வச்சிருந்தியா? அவளுக்கு அள்ளி சொறி இப்படி கண்ணுல கட்டாம சொருகட்டுமா? எத்தனை நாளைக்கு சொருகுவாங்க? அது நீ வந்திருக்காங்க இத்தனையும் வாங்கிட்டு சொன்னேன். இருக்கட்டுமா, விடுங்க. எங்க வீட்டுல சாப்பிடல, என்னமோ இதுக்கு வந்து சொருகுறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். தாய் வீட்டுக்கு வர்றது ஒரு நல்ல கட்ட சாப்பிட்டு காலை அடிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு அது ரெஸ்ட் எடுத்துட்டு போறது தான் பெத்த வீட்டுக்கு வர்றது. எதுக்கு வர பிள்ளைய வருது? அது அப்படி முடியல. பண்ணிட்டு போகட்டும், விடுங்க. பாத்துக்குவோம், நம்ம எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்குவோம் பின்னாடி. வா நீ சத்த படு, 1 மணியை போல 2 மணியை போல சாப்பிட்டுட்டு அப்புறம் சத்த படுக்கலாம். சரி வாங்கம்மா. ஏதோ புது படம் போட்டிருக்காங்க, சாயந்தரமா போயிட்டு வருவோமா? தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். அவன் பர்மிஷன் கேட்டு வர்றதுக்கே நாளாகி போயிடும். என்னடி போய் சோஃபால உட்காருங்க, வரேன். அவங்க தான் போயிட்டாங்களே. ஏண்டி கூப்பிட்ட? தலையெழுத்து. என்னடி என்னது இதுனா? அக்கா வாங்கிட்டு வந்தது தானே? ஒரு மாம்பழம். எங்க அண்ணன் கடை வச்சிருக்காரோ. என்ன ஒரு மாம்பழம்? ஒரு மாம்பழம் தான் இருந்துச்சு. 4 கிலோ வாங்கிருக்கலாம். இல்லடி பெரிய மாம்பழமா இருக்கு. 1 கிலோ வரும். நம்ம போனோமே, என்ன வாங்கிட்டு போனோம்? நம்ம போகும்போது என்ன 2 பிஸ்கட் பாக்கெட், ஒரு மிச்சர் பாக்கெட், அப்புறம் காலே பண்ணலன்னு வாய் மட்டும் பேச தெரியல உங்க அக்காக்கு. இது என்னது? ஸ்வீட் பார்த்தது இல்லையா? என்ன வாங்கிட்டு வந்து? அக்கா வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்வீட்னு எனக்கு தெரியும். என்ன இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? என்னடி நம்ம வாங்கிட்டு போய் கூட 2 பிஸ்கட், ஒரு மிச்சர் பாக்கெட் இது வாங்கிட்டு போயிட்டோம். அது வாங்கிட்டு இதுக்கு என்ன? இதுக்கே இவ்வளவு பேசலாமா உங்க அக்கா? இதுக்கு பேசுறேன். நம்ம தான் கிச்சன்ல நின்னுட்டு கேட்டுட்டு தானே இருந்தேன் உங்க அக்கா பேசினது, உங்க அம்மா பேசினது. உங்க அம்மா என்னமோ அழுகுறாங்களே. இல்ல எனக்கு புரியல, நான் என்ன கொடுமையா படுத்துறேன்? ஒரு நிமிஷம் நல்லா கேளு. வாய் ரொம்ப பேசாத. அவ உள்ளே இருக்கா, கேட்டாங்கன்னா அப்புறம் அதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அவங்க நின்னுட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்க வேற நம்ம குசு குசுன்னு பேசினா நின்னுட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? அப்ப கேட்கணுங்கிறக்காக நீ உட்காந்து பேசுறியா? அப்படின்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு புரியலங்க, எனக்கு புரியல. நம்ம மட்டும் என்ன இதுவா? ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, எங்க அக்கா நான் திருப்பி கொடுத்துறேன். சந்தோஷமா? திருப்பிலாம் கொடுக்க வேணாம் சொன்னேன் நானு. இல்ல இவ்வளவு கேவலப்பட்டு எங்க அக்காவை நீ இவ்வளவு கேவலப்படுத்தி அப்படி இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. லட்ட தின்னுட்டங்க. இதுக்காக சொன்னேன். நம்ம எப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், உங்க அக்கா எப்படி இருக்காங்க, இதுல என்னமோ பேசுறாங்க. வெக்கம் கேட்டா நாய லெட்ட திங்காமலடி அது நீ சொல்லிருக்கணும். லெட்ட திங்காமல சொல்லிருக்கணும். லெட்ட தின்னுட்டு சொல்ற. லெட்ட தின்னது உங்களுக்கு பிரச்சனை, உங்க அக்கா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லடி. நீங்க தானங்க ஒரே குடும்பம், நான் வெளில இருந்து வந்தவ தானே. பேசுங்க. என்னடி எது பண்ணாலும் எங்க மேல தப்புன்ற மாதிரி வர்றிய? லெட்ட தின்னுட்டா லெட்ட தின்னுருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? அவங்க குடுக்குறாங்க, அதை நீங்க திருப்பி கொடுப்பீங்களா? வாங்கறத திருப்பி கொடுப்பீங்களா? அப்படி சொல்லலப்பா. பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லனா நான் பேசுறத வாயை மூடிட்டு கேளுங்க. சரி. எல்லாத்துக்கும் நீங்க இங்கேயும் சரி தான் சொல்றீங்க, அங்கேயும் சரி தான். ரொம்ப பேசுற செருப்பு பிஞ்சுற. என்ன உங்க அம்மா எட்டி பாக்குறாங்களா? கொஞ்சம் இதுவா பண்ணிக்க வேண்டியதா? என்ன பண்ண? போய் சம போ. என்ன எத்தனை தடவை தான் சமைப்பாங்க உங்க அக்காக்கு? சாதடி நீ ரொம்ப சும்மாவே நீ கேவலமா பேசிக்கிறாங்க, டம்மியா பேசுறாங்க. நீ உங்களுக்கு இதுல ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நான் டம்மியா இருக்க மாதிரி எங்க அக்காக்கு அவங்க புருஷன் டம்மியா இருக்கணுமா? நான் டம்மியா இருக்கிறது தப்பா? அவங்களுக்கு டம்மியா வந்தா நல்லா இருக்கும். எங்க அண்ணனுக்கு டியூஷன் எடுத்துட்டு வாங்க போங்க. எப்படி டம்மியா இருக்கிறது? நான் என்ன உங்களை டம்மியா வச்சிருக்கேனா? உங்க அசிங்கப்படுத்தலங்க, உங்க அக்கா என்னைய தான் அசிங்கப்படுத்துறாங்க. என்ன அவங்க தெரியல. சுத்தி எங்க வராங்க? என்கிட்ட தானே வராங்க, உங்ககிட்டயே வராங்க. சரி போய் சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடட்டும். எங்க உங்க அக்காவும் உங்க அம்மாவும் 2 பேரும் படுக்க தூங்குறதுக்கு டைம் நான் சமைச்சு வைப்பேன். வந்து நீ கேக்குற அவங்க கேக்குற கேள்வி நீ என்னடி கேக்குற? அவங்கள உன் வயசு என்ன? உன் வயசுக்கு நீ இதெல்லாம் கேட்கலாமா? சரி உங்க வீட்டுல இருந்த மாதிரி இந்த நீ வந்து பிறந்த வீட்டு பிறகு என்னைக்குமே இங்க பேசாத. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். பிறந்த வீட்டை பத்தி நான் இன்னும் பேசலையே. இருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு ஓடிடுவீங்க. சரி போ கூப்பிடுங்க, எடுத்து வைக்கிறேன். அதை எடுத்துட்டு போடி. அப்புறம் எதுக்கு இங்க வந்து என்ன கேள்வி கேட்டு தாலியா இருப்பாங்க? அதுக்கட்டும், அதுக்குதான் வச்சிருக்கேன்.